ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண திருவிளையாடல் திரட்டில் இன்றைக்கி அடுத்த திருவிளையாடல் சத்குருவிடம் வருவதன் உண்மை நோக்கம் அப்படிங்கிற தலைப்பில். எவ்வளவோ பேர் நம்ம எவ்வளவோ நோக்கத்தோடு பகவான்கிட்ட போகிறோம். உலகாயுத தேவைகளுக்கும் இன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பகவான்கிட்ட தீர்வு கிடைக்கும்னு போகிறோம். பகவான்கிட்ட உண்மையான நோக்கம் என்னத்துக்காக போகணும்? பகவானே கதி, பகவானே உனக்காக வருகிறேன் அப்படின்றது தான் நமக்கு இந்த திருவிளையாடலுடைய தாத்பரியம். டி.கே. சுந்தரேச ஐயர்னு ஒரு பக்தர், ரொம்ப எளிமையானவர், பகவான்கிட்ட அதீதமான பக்தி உள்ளவர். அவர் பகவானை தரிசிக்க போகும்போதெல்லாம் கையில் ஏதாவது கொண்டு போவார். ஒரு கல்கண்டோ, 2 வாழைப்பழமோ, திராட்சை பழமோ, உலர்ந்த திராட்சை ஏதாவது வாங்கிட்டு போவார். பொதுவாகவே ஞானிகள், யோகிகள், தபஸ்விகள், வயதில் மூத்தவார்கள், வியாதியில் இருக்கிறவா, சின்ன குழந்தைய பார்க்க போகிறவா, இவெல்லாம் கையில் ஏதாவது வாங்கிட்டு போகணும். அதனால் இந்த ஞானிக்காக அவர் ஏதாவது வாங்கிட்டு போவார். ஆனால் கையில் பணம் இல்லை அன்னைக்கின்னு பார்த்து, ஒரு பைசா இல்லை. பகவானை தரிசனம் பண்ண போகிறோமே, வெறுங்கையோடு எப்படி போகிறது? பேசாமல் இருந்துட்டார். ஆனால் இருக்க முடியுமா? உள்ளிருந்து அந்த வேகம், உத்வேகம் தள்ளுறது. போ பகவான் போய் பாரு. அவருடைய மனோதர்மம் தடுத்தாலும் பகவானை தரிசிக்காமல் இருக்க முடியலன்ற ஆவல் ஓடியே வந்தார் பகவான்கிட்ட. ஓட்டம் நடையுமா வந்தார். வந்து பகவான் நமஸ்காரம் மட்டும் எழுந்து, பகவானே கையில் ஒன்றும் இல்லை, அதான் வெறுங்கையோடு வந்துட்டேன் அப்படின்னு அழறார். அந்த பக்தியை பாருங்க. கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு குச்சேலர் அவள் வீட்டில் இருந்த அந்த, அதாவது ரொம்ப நாள் ஆனால் ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஒரு 3 பிடி அவளை கொண்டு போகிறார். அதுவும் ஒரு அழுக்கு துணியில் இடுப்பில் கட்டி கொண்டு போகிறார். கிருஷ்ணர் அதை அப்படி இழுத்தாராம், என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமை நான் நினச்சி பார்த்தேன். அந்த பகவான் அந்த சன்னதியில் இப்படி ஒன்றும் இல்லை, அதான் வெறுங்கையோட வந்துட்டேன்னு அழும்பொழுது, சுந்தரேசா அப்படின்னு ஒரு குரல் பகவான் கொடுக்குறார். இன்னும் விக்கி அழறார். ஏன் வெறுங்கையா வந்தேன்னு அழற? எனக்கு ரொம்ப முக்கியமானதை நீ கொண்டு வந்திருக்கியே அப்படின்னார். மற்றதெல்லாம் அனாவசியம்னார் பகவான். இவருக்கு தாங்க முடியல. முக்கியமானது கொண்டு வந்திருக்கேனா? டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு பகவானே பார்க்குறார். உன்னை கொண்டு வந்திருக்கியே, உன்னை ஒப்படைக்கிறது தான் இங்கே வர்றதோட நோக்கமே. இந்த திருவிளையாடலில் ரமண பக்தர்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்த அந்த மகா வாக்கியம், அந்த உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவானை பகவானுக்காக பார்க்க வரவாள் பாக்கியசாலிகள். எந்த பிரேரணையும், எந்த ரிக்வஸ்ட்டும், எந்த அப்பீலும் பகவான்கிட்ட வேண்டாம். அந்த மாதிரி போனால் நான்லாம் அதெல்லாம் வச்சிட்டு இருந்தேன். எனக்கும் அது இந்த சம்பவத்தை படித்தப்புறம் எனக்கு அசிங்கமாக போச்சு. என்ன பகவானை போய் இதை கொண்டா அதை கொண்டா, எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு, எனக்கு இவ்வளோ இது வேணும் அது வேணும். போய் பகவான் சோஃபா முதல்ல உட்காரணும், பகவான் அப்படி நிமிர்ந்து பார்க்கணும். பகவானே உன் இஷ்டம் என் இஷ்டம், செலுத்தும் வழிக்கு செல்கிறேன், நீ இருக்கே, எனக்கு என்னை குறை, எல்லாம் நிறதான். எழுந்து வந்துடுறது, அவ்வளோதான். போ, ஒன்றும் ரிக்வஸ்ட்லாம் கிடையாது, ஒன்றும் அப்பீல்லாம் கிடையாது. போ, இதுதான் நமக்கு உண்டானது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.